சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று நாளை முதல் முடிய போகின்றது. உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. எப்பொழுதும் பிரச்சனையிலேயே திண்டாடுகின்றேனே, எனக்கு எப்பொழுதப்பா விடிவு காலம் வரும், நான் எப்பொழுதப்பா மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா? உனக்கான பதிலை கூறவே அப்பா நான் இப்பொழுது வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே. பிரச்சனை வருகிறது என்று பயப்படாதே, அதனை எதிர்த்து நில். அதனை கண்டு நீ பயப்பட ஆரம்பித்தால் அது விடாமல் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். எனவே எதையும் எதிர்த்து நின்று போராடும் மன தைரியத்தை வளர்த்து கொள் தங்கமே. நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதை கவனமாக கேள். சாதிக்க வேண்டும் என்ற சபதம் உன்னில் இருக்க வேண்டும். வளர்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்க வேண்டும். அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் நீ பின்பற்றி வந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். நினைவில் வைத்துக்கொள் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உறக்கமும் சரி இரக்கமும் சரி இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும். உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்பார்கள், இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள். நீ இதுநாள் வரை ஏமாளியாக இருந்தது அனைத்தும் போதும் தங்கமே. வாழ்க்கையில் பலரால் நீ ஏமாற்றப்பட்டு இப்பொழுது நிர்கதியாய் நிற்கின்றாய். யாரை முழுமையாக நம்பினாயோ அவர்களே உன் முதுகிக்கு பின்னால் குத்திவிட்டார்கள் என்று மனவேதனை அடையாதே. நீ வாழ்க்கையில் உச்சத்தை அடைந்தால் உன்னை வேண்டாம் என்று கூறியவர்களும் வெறுத்து ஒதுக்கியவர்களும் உன்னுடைய காலடியில் வந்து விழுவார்கள். அந்த காலம் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது. சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை தைரியமாக எதிர்கொண்டு தகர்த்தெறிய உன்னால் முடியும். தவறுகள் செய்ய உனக்கு பல சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் அந்த தவறுகளை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே கிட்டும். எனவே அதை தெளிவாக பயன்படுத்தி முன்னேற கற்றுக்கொள் தங்கமே. எதிலும் சந்தேகம் வேண்டாம். உன் அப்பா சொன்னபடியே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. நீ மகிழ்ச்சியான பாதையில் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தப் போகின்றாய். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், உன் கரங்களை நான் இறுக்கி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். மனதை தெளிவாகவே நடப்பதை கண் திறந்து பார். எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை, என்னால் சிந்திக்க முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்துள்ளது என்று கலங்காதே. அனைத்தும் கூடிய விரைவில் சரியாக உள்ளது. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் அதிசயமிக்க நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழகாகும் கொண்டாட தயாராக காத்து கொண்டிரு தங்கமே. எதற்காகவும் அஞ்சாதே. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு. இந்த அப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இந்த வீண் கவலை? உன் தேவைகள் யாவும் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு பின் இருப்பது நான் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசை. இவ்வளவு காலம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தாய். கவலை கொள்ளாதே. இனிமேல்தான் உன் வாழ்க்கை ஆரம்பம். இனி நீ வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். இது சத்தியம். உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான நிரந்தர தீர்வு கூடிய விரைவில் கிட்டும். நாளை மிக பெரிய பிரச்சனை ஒன்று விலகப் போகின்றது. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு கணமும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை நாளை உண்மை என்று உணர்ந்து ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். இப்பொழுது எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் நிம்மதியாக நித்திரை கொள் என் தங்கமே. ஓம் சாய்ராம்.